வணக்கம், நான் உங்கள் பிராண்டி. தலைப்புச் செய்திகள். சிபிஐ விசாரணை தள்ளி வைக்க விஜய் கோரிக்கை. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் நேற்று சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் அடுத்த கட்ட விசாரணையை தள்ளி வைக்குமாறு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக மாநாட்டின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சோகமான சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் நேரில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 6 மணி நேரம் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று மீண்டும் ஆஜராகுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டபோது தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வெளியீட்டுப் பணிகள் மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்குமாறு விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் ஜனவரி 19ஆம் தேதி மீண்டும் ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கரூர் சம்பவத்தில் காவல்துறையினரின் எண்ணிக்கையில் பெரும் குளறுபடிகள் இருப்பதாகவும் சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார்.